ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு குஸ்கா வேணும்னா அதுக்கு நம்ம பிரியாணி செய்யணும். அது செஞ்சால் மட்டும் தான் நமக்கு குஸ்கா கிடைக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குக்கரில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து உருகின பிறகு 1 ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 பட்டை இலை ஆட் பண்ணிக்க போகிறேன். 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு, பட்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணாதீங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா முழுசாக எந்த கீரலும் இல்லாமல் ஆட் பண்ணிக்க போகிறேன். 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து பிரியாணிக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீட்டு வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து இந்த பதத்துக்கு கரெக்டாக வந்து ஃப்ரை ஆகிருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கும். 5 நிமிஷம் கழித்து நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எந்த காய்கறியும் நம்ம சேர்க்கல இல்லையா, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு 25 கிராம் எடுக்கிறீங்கன்னா பூண்டு 25 கிராம் எடுங்க. எது எடுத்தாலும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டோட வாசனை போயிடணும். அதே மாதிரி உங்களோட தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆன பிறகு உங்ககிட்ட எவ்வளோ கொத்தமல்லி இருக்கோ அவ்வளோ கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே காரம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இதை விட கம்மியாக வேணுனாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் வந்து நீங்கள் தண்ணி வைக்கணும். மீல் மேக்கர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் மேக்கர் போட்டால் நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நல்லா மீன் மேக்கர் வேகும். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீன் மேக்கர் வெந்த பிறகு நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு வெயிட் போடாமல் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள். நல்ல ப்ரெஷர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயத்தில் நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க சிம்லேயே. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அதாவது 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட பிரியாணி அரிசியும் பார்த்திங்கன்னா உடையாமலும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமலும் குழையாமலும் பக்குவமாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ தண்ணி பதம் பார்த்து வைங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். குஸ்கா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு மீல் மேக்கர் எதுவுமே இருக்காது, மசாலா கூட இருக்காது, ட்ரையாக இருக்கும். அதான் நம்மளோட குஸ்கா. இதை வந்து நீங்கள் ஒரு கடாய் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க குஸ்காவை எடுத்து போட்டு லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் எந்த அளவுக்கு பண்ணணுன்னா நல்லா வந்து அரிசி வந்து ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணுங்கள். அதாவது கடாயில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பக்குவமாக நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட குஸ்காவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிளறும் போது இந்த மாதிரி நீங்கள் அரியில் கரண்டியை கொடுத்து மேலே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அரிசி உடையாமலும் இருக்கும். உங்களுக்கு பளபளப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குஸ்கா பாருங்கள் அடியில் ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட காய்கறி ப்ளஸ் எந்த ஒரு கறியும் இல்லாமல் நம்ம சூப்பரான ஒரு குஸ்காவும் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.